ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தான் வந்திருக்கேங்க. திருவள்ளூர் வீரராகவர் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கோவிலோட குளம் பிரம்மாண்டமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பட் அது கீழே இறங்கிறதுக்கு இன்றைக்கி அலௌடு இல்லை. அதனால் நாங்கள் கோவில் குளத்தில் இறங்கலை, கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலை சுற்றி இன்றைக்கி கூட்டம் அவ்வளோ இல்லை, அதனால் எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்ததுங்க. இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்தும் வரலாம், பைக்கில் வரலாம், காரில் வரலாம், பஸ்லேயும் வரலாம், ட்ரெயின்லேயும் வரலாம். எல்லாம் அவங்க வசதியை பொறுத்து தாங்க. பைக் இருந்தால் பைக்கில் வாங்க, கொஞ்சம் வசதியாக இருந்தால் காரில் வாங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்தே வந்துடலாங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து நிறைய ஆட்டோ இருக்குது, ஆட்டோ மூலயமா இங்கே வந்துடலாம். ஸோ நம்மளுடைய வசதியை பொறுத்து தான் எங்கே எப்படி போகிறதுன்ட்டு. ஸோ உங்களுடைய வசதி எப்படி இருக்கோ அதன் மூலயமா இந்த கோவிலுக்கு வாங்க. கோவிலுடைய நுழைவாயிலுங்க இது. பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளே நம்ம போகும்போதே ஒரு மன அமைதி. எல்லா கோவிலுக்குள்ளே போகும்போதும் இந்த மாதிரி தாங்க இருக்கும், சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ஒரு தனி ஃபீலிங் கொடுக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்தது. இந்த கோவிலுடைய கதவுகளை பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் செஞ்சாங்களோ அப்படின்னு யோசிக்கும்போது பெரிய மலைப்பாக இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தர் பெரிய மேளத்தை போட்டு அடிச்சிட்டு இருந்தார், சூப்பராக இருந்ததுங்க. தாங்க கோவிலுக்கு உள்ள நல்லா கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோவில் எப்போ கட்டினாங்கன்றது கரெக்டான வரலாறு இல்லை. ஆனால் 8ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்றது குறிப்பு இருக்குது. பல்லவர் காலத்தில் ஆரம்பித்து சோழர்கள், நாயக்க மன்னர்கள், ஸோ இந்த மாதிரி பல மன்னர்கள் இந்த கோவிலை ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவில் சுற்றி எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. 108 திவ்ய தேசங்கள், அதில் இதுவும் ஒன்றுங்க. வீரராகவ பெருமாள் கோவில் உள்ள அமைதியாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த திருவிழா நாளும் இல்லை, அதனால் கோவில் நல்லா காலியாக இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது சாமியை பார்க்க. வீரராகவரை பார்க்க போகிறோங்க. மூலவர் சன்னதி. பெருமாள் பிரம்மாண்டமாக படுத்திட்டு இருக்காருங்க, பார்க்கறதுக்கு மீன் சொல்லியிருக்குது. இன்றைக்கி காலியாக இருந்ததால் பிரகாரம் உள்ள கிட்ட வரைக்கும் போய் ஈஸியாக சாமியை பார்த்தாங்க. ஆயுஷ்மான் கோவா. நமஸ்காரம் நமஸ்காரம். வீரராகவரை பார்த்துட்டு உள்ள கோவிலை சுற்றி வந்தவங்க. அந்த இடம் தான் எப்படி இருக்குது பாருங்கள், அமைதியாக பிரம்மாண்டமாக. சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு, கட்டிடம் இதெல்லாம் தற்கால மனிதர்களால் முடியவே முடியாதுங்க. எவ்வளோ பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டலாங்க, ஆனால் இந்த மாதிரியான கட்டிடங்களை கட்டுறதுக்கு முடியவே முடியாது. இப்போ வேணா நீங்கள் டெக்னாலஜி வச்சு எப்படி வேணாலும் கட்டிடலாம். டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இந்த மாதிரி கோவில்களை கட்டியிருக்காங்க. அவங்களாம் நம்ம ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணுங்க. இந்த கோவிலுடைய கொடி மரங்க இது.
திருவிழா காலங்களில் அப்புறம் அமாவாசை நாட்களில் இந்த கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. அன்றைக்கி நீங்கள் சாமியை பார்க்கணுன்னா எப்படியும் 1 ஹவர் 2 ஹவர் ஆகும். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் சாமியை ஈஸியாக பார்க்கலாங்க. கோவில் நுழைவாயில் கோபுரங்க இது. அந்த கோபுரத்தில் இருக்கிற 2 அறை தான் இது. செம்மையாக இருக்குங்க. எப்படி தான் இதெல்லாம் யோசித்து கட்டினாங்களோ அப்படின்னு தெரியல. பார்க்குறதுக்கே மெய்சில் இருக்குதுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி சந்திப்போம். வணக்கம்.